ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் உங்கள் பொண்ணு இன்னும் பல்வேறு வளர்ச்சிகள் அடைஞ்சு வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், கண்டிப்பாக காலேஜோட ஒரு அலுமினே கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்களை சேது பொறியியல் கல்லூரியின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மா. தேங்க்யூ. ரொம்ப அழகாக ஐபிஎம்ல பிளேஸ் ஆயிருக்க நம்மளுடைய மாணவி ராஜநந்தினி அவங்களோட அனுபவங்களை தன்னோட பெற்றோரை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய மாணவிகள் தங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளேஸ்மெண்ட் டேல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. 30th March 2015 சேது பொறியியல் கல்லூரியோட பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லும். கண்டிப்பாக பணி நியமன ஆணைகளை பெறுறதுக்கான பிளேஸ்மெண்ட் டே இன்னைக்கு நம்மளுடைய கல்லூரியில் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. கிராஜுவேஷன் டேல கிராஜுவேஷன் ஆர்டர் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மாணவிகள் தங்களுடைய பணி நியமன ஆணைகள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அழகான தருணங்கள்ல நீங்க எல்லாம் எங்களோட கலந்துக்கிறதுல நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நிறைய சிறப்புகள் நடக்கவிருக்கு. நிறைய சிறப்பு விருந்தினர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்காங்க. பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாரும் தங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் புடைசூழ தங்களுடைய பணி நியமன ஆணைகளை சிறப்பு விருந்தினர்கள் கையில் பெறப்போற அந்த அழகான தருணம் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. ஸோ நோ ஃபர்தர் டிலேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை நம்ம கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள், மாணவிகள் கண்டிப்பா அவங்க முன்னாடி போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய அணிவகுப்பு இது உங்களுக்காக. நான் வந்து டெமினோஸ்ன்ற கம்பெனியில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் தான். நார்மலாக ப்ரோக்ராமிங்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரக்சர் தான் பார்ப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு ப்ரோக்ராம்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதோட லாஜிக் மட்டும் தான் அதில் வந்து பார்த்தாங்க. நம்ம அந்த லாஜிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு ப்ரோக்ராம் எழுதினாலே அதில் வந்து ஈஸியாக இருந்தது அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்னிக்கல் ஓரியன்டாக இருந்தது. அந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். பிளேஸ்மெண்ட் செல்லுலேருந்தும் சரி, எங்கள் டெக்னிக்கல் டீச்சிங் ஸ்டாஃப்ஸும் நிறையா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹெச்ஆர் கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவங்க வந்து எப்படி நம்ம டெக்னிக்கலாக அவங்கள வந்து ஹெச்ஆர் கொஷின்ஸை வந்து எப்படி அவங்க நம்மளை கிராக் பண்ண நினைப்பாங்க, அதை எப்படி நம்ம பிரேக் பண்ணலான்றதெல்லாம் நாங்கள் அதை வந்து டிசிஎஸ் கம்பெனியோட ஃபஸ்ட் ரவுண்ட்ஸ் வந்து இமெயில் ரைட்டிங், அதுக்கப்புறம் ஆப்ஸ் முடிச்சுட்டு ஹெச்ஆர் ரவுண்ட் போகணும். நான் டேரக்ட் ஃபைலில் செலக்ட் ஆனதுனால எனக்கு டேரக்ட் ஹெச்ஆர் ரவுண்ட், இமெயில் ரைட்டிங் முடிச்சுட்டு ஹெச்ஆர் போனால் போதும். அண்ட் எனக்கு வந்து டேரக்ட் ஃபைன்றதுனால நிறைய கோச்சிங் கொடுத்தாங்க. மார்க் இன்டர்வியூ நிறையவே கண்டக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் பிளேஸ்மெண்ட் செல்லையும் இருக்கட்டும், எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி நிறைய மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. டெக்னிக்கல் வைஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து நிறையவே ட்ரெயின் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இதை நாங்கள் கைடன்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ பிளேஸ் ஆனது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் டே 30th March 2015 நாங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்க போகிறத நினச்சி எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் ராஜநந்தினி. ஐ எம் பிளேஸ்ட் இன் ஐபிஎம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎம்மில் வந்து 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட், அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன், அடுத்து ஹெச்ஆர் அண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடில் வந்து பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து ட்ரைனிங் கொடுத்ததுனால ஆப்டிடியூட் வந்து கரெக்டாக டைமுக்குள்ளே ஒரு கொஸ்டினையும் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சதுனால ஆப்டிடியூட் ரவுண்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் இருந்தது. அதுக்கு வந்து கிளாஸ்லேயே நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ஜிடி எல்லாம் வச்சதுனால ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் ஈஸியாக முடிக்க முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஹெச்ஆர் அண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ரொம்ப கைட் பண்ணாங்க. அதனால் டெக்னிக்கல் ரவுண்டையும் ஈஸியாக கிளியர் பண்ணி ஐபிஎம்மில் செலக்ட் ஆக முடிஞ்சுது. எல்லோரும் சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ், ஆனால் எங்கள் காலேஜில் அப்படி கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிளேஸ்மெண்ட் செல் அண்ட் காலேஜுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ மகாலட்சுமி. டிசிஎஸில் பிளேஸ் ஆகிருக்கேன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டிசிஎஸில் வந்து மொத்தம் 3 ரவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ரைட்டிங் வந்து எங்கள் பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து இமெயில் ரைட்டிங்காண்டி நிறைய கோச்சிங்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் வந்து ஆப்டிடியூட், ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்தனால ஆப்டிடியூட் ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் ரவுண்டோட ஹெச்ஆர். எனக்கு வந்து நான் வந்து டாப் 5 டேரக்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் போயிட்டேன். ஸோ ஹெச்ஆரில் என்ன எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் தான் கேட்டாங்க. ஸோ ப்ரோக்ராம்ஸை எனக்கு ரைட் பண்ண சொன்னாங்க. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி பிளேஸ்மெண்ட் செல்லையும் சரி நிறைய கோச்சிங் வந்து டெக்னிக்கல் கொடுத்தனால எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஈஸியாக நாங்கள் வந்து பிளேஸ் ஆகிட்டேன். ஹாய், என்னோடய பேர் எமிமா ஜோசஸ். நான் வந்து அசென்ஷியலில் பிளேஸ் ஆகிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் எனக்கு இந்த ஜாப் கிடச்சதுக்காக. நெக்ஸ்ட் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய காலேஜில் உள்ள எல்லாத்துக்காகவும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், ஹெச்ஓடிஸ், தென் எனக்காக ஒவ்வொரு நாளும் உழைச்சி என்னோடய பிளேஸ்மெண்ட் செல்லில் உள்ள ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்கும் தேங்க் பண்ணுறேன். அசென்ஷியலில் வந்து நான் வந்து போனது வந்து ஆஃப் கேம்பஸ். டோட்டலி 1500 மேலே வந்திருந்தாங்க. அங்கே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து என்னென்னா ஆப்ஸ் ரவுண்ட் தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப டஃப் காம்படிஷன். அங்கே வந்து சிஜிபிஏ வந்து 8.9
8.1க்கு மேலே இருந்தால் தான் அவங்க சிஜிபிஏ 10th 12th மூணுமே வந்து 81% இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள். ஸோ ரொம்ப பெரிய டஃப் காம்படிஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்ஸில் வந்து எப்படின்னா கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஆப்ஸ் கொஸ்டின் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படின்னா ஹெச்ஆர் ரவுண்டு. அதில் வந்து அட் அ டைம் ஒரு பேனலில் 5 பேர் இருப்போம். 5 பேரில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு டொமைன் அவங்க வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸ்டாஃப்ஸ் கொடுத்த அந்த டிப்ஸ்னால அப்புறம் அவங்க கொடுத்த கைடன்ஸ்னால எனக்கு வந்து அந்த ஹெச்ஆர் ரவுண்டையும் கிளியர் பண்ண வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த பிளேஸ்மெண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஒரு எந்த துறையாக இருக்கட்டும் கண்டிப்பாக எல்லா துறையோட மாணவ மாணவிகளும் அதிகமான அளவில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களோட அனுபவங்கள்லாம் இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வாழ்க்கையில் மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒவ்வொரு படிநிலையிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படிநிலை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிறது முடிஞ்சோடனே கண்டிப்பாக ஒரு நல்ல நிறுவனத்தில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும். அந்த கனவை அடைஞ்சிருக்க நாள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டாங்க. அது எல்லாத்தையும் அந்த சந்தோஷத்தை ஒன்றிணைக்கிற நாள் தான் இந்த பிளேஸ்மெண்ட் டே 30th March 2015 நம்மளோட சேல்ஸ் டெக்னாலஜியில் நடந்துட்டு இருக்கு. இந்த சேல்ஸ் டெக்னாலஜி நடக்கக்கூடிய இந்த பிளேஸ்மெண்ட் டேல நிறைய சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள்லேருந்து மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம மாணவிகளை வாழ்த்தி அவங்க கையில் அவங்களுடைய பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க. பெற்றோர்கள் எல்லாம் பெருமிதமாக பூரிச்சு போகிற ஒரு தருணம் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கவிருக்கு. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த சேது பொறியியல் கல்லூரியில் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் இன்றியமையாதது ஒரு வானலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு அட்டம்ஸாக இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு டிஃபிகல்ட்டிஸை வந்து எவ்வளோ அளவுக்கு கிராக் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கிராக் பண்ணி இந்த பிளேஸ்மெண்ட் டே ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக எங்கள் எல்லா நாட்களையும் எங்கள் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கக்கூடிய எல்லா நாட்களையும் எங்களுக்கு போதுமான அளவு ஒத்துழைப்பு கொடுத்து அதற்கு எந்தவித தயக்கமும் இன்றி எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு இந்த நாள் சாத்தியமாச்சு அப்படின்னு தான் சொல்லும். நேற்றைய நாள் வரைக்கும் கூட நம்மளுடைய மாணவிகள் இன்னும் பிளேஸ்மெண்ட் டிரைவ்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் மாணவிகள் பிளேஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஈவன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ இன்னும் அப்கமிங் 2 வீக்ஸில் நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு எக்ஸாம் டேஸ்க்கு அப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ்க்கு டேட்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்கெல்லாம் நம்ம கல்லூரிக்கு வருகை தந்து நம்ம மாணவிகளை ரெக்ரூட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதுக்கு மேலும் நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் கவுண்ட் வந்து கண்டிப்பாக 600 above போகும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிங்கிற அந்த இலக்கோட தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்காக இந்த பிளேஸ்மெண்ட் டேல காத்துக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம். பல்வேறு மாணவிகள் தங்களோட பணி நியமன ஆணை வழங்க போகிற இந்த நாளில் அவங்களோட அனுபவங்கள், சந்தோஷங்களை தங்களோட பெற்றோர்களோட பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக இந்த தடவை மாணவர்கள் எல்லாம் உற்சாகமடையணும். ஏன்னா தன்னோட பணி நியமன ஆணையை வாங்குறதுக்காக ஒரு மாணவர் தயாராக இருக்காரு. அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர், எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு அப்படிங்கிற நிறைய கேள்விகளோட அவரை சந்திக்கலாம். வாங்க. இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த தில்லை சங்கர். சொல்லுங்கள், நீங்கள் எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்கள். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளோட தில்லை சங்கர் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட இந்த 4 ஆண்டு காலமாக சேதுல அவருடைய கல்வி அனுபவம் எப்படி இருந்தது, இங்கே பயிற்றுவித்த அவருடைய ஆசிரியர்கள், ட்ரெயினிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவருக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இருந்தது, இந்த கல்லூரியோட அனுபவங்களை அவர் எப்படி உணர்ந்தார் அப்படின்றத அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், 4 ஆண்டுகள் இப்போ நீங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த வகையில் கோஆப்ரேட் பண்ணாங்க, அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது? சப்ஜெக்ட் ஓரியன்டலி கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸுமே எனக்கு ரொம்ப நல்லா ஸ்டாஃப்ஸ் ஆகினாங்க. அதர் தட் எனக்கு பிளேஸ்மெண்ட் செல்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 3rd இயர்லேருந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு 3rd இயர்லேருந்து எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் எனக்கு இருந்தது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேயும் சரி, அதில் வந்து ஆக்டிவிட்டியும் சரி நிறையா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து ஸ்மார்ட் ட்ரைனிங்னு சொல்லி வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்து நிறையா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் ஆக்சுவலி டியூரிங் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஐ வாஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரெக்ரூட்மெண்ட். எனக்காக நிறையா ஒர்க் பண்ணாங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரும் சரி, அதில் வந்து என்னோட மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி தான் என்னை வந்து எலிஜிபிளாக சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க இல்லை அந்த டைம். அப்புறம் ரொம்ப நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக கேட்டு அதுக்கப்புறம் தான் என்னை வந்து எலிஜிபிளாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அட்டன் பண்ண சான்ஸே கிடச்சிது. அண்ட் ஐ வாஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். டிசிஎஸில் பிளேஸ் ஆகிங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்தோடனே அது உங்களோட ஃபேமிலியில் கம்யூனிகேட் பண்ணப்போ அந்த தருணத்தை உங்கள் குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக உணர்ந்தாங்க? ஸோ ஆக்சுவலி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போது எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் டிசிஎஸில் எழுதிக்கிறேன். நான் தென் பஸ்ஸில் இறங்கினோடனே ஸ்ட்ரைட்டாக அப்பா போய் பார்த்து நான் சொன்னேன். எனக்கு வாஸ் வெரி ஹாப்பியாக போயிட்டேன். ஆக்சுவலி அப்பா வந்து நான் எலிஜிபிலிட்டின்னு சொன்னோடனே நோ ப்ராப்ளம், நீ வந்து அட்டன் பண்ணி எந்த ரிசல்ட் தான் நான் ஹாப்பியாக எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கல. அவங்க ரொம்ப ஃப்ரீயாகவே நீ என்ன ரிசல்ட் இருந்தாலும் நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்க நான் செலக்ட் ஆகிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டில் எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சங்கர். உங்களோட பிளேஸ்மெண்ட் அனுபவங்கள் எப்படி இருந்தது, இந்த 4 ஆண்டுகள் செய்து ஒரு பொறியியல் குழுவில் உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் கிடைச்சதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு அடுத்து வரப்போகிற ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ நாங்கள் இப்போ புதுசாக ஆரம்பிச்சேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலேஜில். இனிமேல் எங்களுக்கு வர ஜூனியர்ஸ்க்கு வந்து நாங்களே ட்ரெயின் பண்ணுறதா இருக்கும். அதாவது எங்களோட சீனியர்ஸ் இதுக்கு முன்னாடி பேசுகிற சீனியர்ஸும் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாங்களும் இனிமேல் அவங்களுக்கு நல்லபடியாக ட்ரெயின் பண்ணுவோம். பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ஜூனியர்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இனிமேல் போக காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் போயிட்டு போகிறது இருந்துட்டு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திலேஷ் சங்கர். ரொம்ப அழகாக உங்களோட அனுபவங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த செய்து பொறியியல் கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் 2015 30th மார்ச்ல ரொம்ப அழகாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய செக்மெண்ட்ஸ் பெற்றோர்களோட தங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய சிறப்பு விருதுகளோட நிறைய ஸ்பெஷல் செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மற்றும் ஒரு மாணவி தன்னோட பிளேஸ்மெண்ட் அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார் எங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரம் அவங்களே மீட் பண்ணலாம். இப்போ நம்மளோட எடுத்துருக்கிறது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் ஆயிருக்காங்க. ஒரு நோ பதரிலே அந்த கம்பெனி என்ன நான் சொல்லிடுறேன். அவங்க ஜாயின் பண்ணியிருக்க கம்பெனி காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய CTS. ஸோ சொல்லுங்க திவ்யா, இப்போ வந்து நீங்கள் CTSல பிளேஸ் ஆகிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தருணம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணமாக தான் இருக்கும். இந்த 4 ஆண்டுகள் செய்து பொறியியல் கல்லூரியில் நீங்கள் படித்த படிப்பு இந்த CTS நிறுவனத்தில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயியாக உள்ள என்டர் ஆகுறதுக்கு எந்த வகையில் உறுதுணையாக இருக்கும்? பிகினிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சொன்னாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பற்றின அவேர்னஸ் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் பற்றின அவேர்னஸ் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் எங்களோட சீனியர்ஸ். அது போக செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த மாதிரி வர அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோரோவர் நான் ட்ரிபிள்ங்கிறதுனால ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நிறைய C++ அந்த மாதிரி அடிஷ்னல் கிளாஸஸும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் செல்லோட கான்ட்ரிபியூஷன் வந்து இதில் வந்து ஒரு பெரிய பார்ட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எங்களுக்காக தனியாக Cக்கு ஒரு ஸ்டாஃப், C++க்கு ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு வச்சாங்க. அது போக வந்து எங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு தனித்தனி கிளாஸஸ், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், வே ஆஃப் பிஹேவியர், அதாவது இன்டர்வியூ ஹாலில் எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசணும், டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும், அந்த மாதிரி கூட நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் அடாப்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி அதை நாங்கள் எங்களோட இன்டர்வியூவில் போய் செலுத்தி இந்த ப்ராசஸை அச்சீவ் பண்ணிட்டு ரொம்ப செலுத்திருக்கீங்க போல இருக்கு. அது நீங்கள் சொல்ல வரதுலே தெரியுது. காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேரில் ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிறப்போ நம்ம மாணவர்கள் நீங்களே பார்க்குறீங்க, நிறைய பேர் TCSல பிளேஸ் ஆயிருக்காங்க, CTSல பிளேஸ் ஆயிருக்காங்க, Accentureல பிளேஸ் ஆயிருக்காங்க, IBMல பிளேஸ் ஆயிருக்காங்க, Infosysல பிளேஸ் ஆயிருக்காங்க, Temenosல பிளேஸ் ஆயிருக்காங்க, Infoviewல பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ உங்கள் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து இந்த 4 ஆண்டுகளில் இந்த கடைசி பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8th செமஸ்டர் ஃபுல்லி பிளேஸ்மெண்ட் ஆக்கியூபைட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த 8th செமஸ்டர் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவமாக இருந்தது? இனி வரப்போற ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த 8th செமஸ்டர்ல இருந்து நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? ஃபைனலி வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு எங்கள் டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவு வந்து செலக்ட் ஆகிட்டோம். அதுக்கு வந்து இதுக்காக வந்து திடீர் ஸ்மார்ட் ட்ரைனிங்லேருந்து வந்து எங்களுக்கு வந்து தனியாக வந்து ட்ரைனிங்லாம் கூட கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது போக இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ வந்து எங்களோட பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் எங்கள் கூடயே இருந்தாங்க. இன்கேஸ் நாங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அவங்க எங்கள் கூடயே இருந்து நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ், டென்ஷன் ஆகாதீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலி எங்களோட 8th செமஸ்டர் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போகிறோம். எங்களோட லைஃப்பை வந்து செட்டில் ஆக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தி பிளேஸ்மெண்ட் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் தி காலேஜ். தேங்க்யூ திவ்யா. ரொம்ப அழகாக கண்டிப்பாக CTSல நீங்கள் பிளேஸ் ஆன அனுபவங்கள் அண்ட் சேது பொறியியல் கல்லூரியில் 4 ஆண்டுகள் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தது எல்லாம் எங்களோட ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க. இன்னும் பிளேஸ்மெண்ட் டேல உங்களுக்காக நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது, காத்துட்டே இருக்கு, போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Well, that was Divya from Tripoli. நம்ம அழகாக CTSல பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய மாணவி. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பன்னாட்டு நிறுவனங்களில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய மாணவிகள் தங்களுடைய அனுபவங்களை தங்களுடைய பெற்றோர்களோடையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பார்க்கலாம். மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையை சேர்ந்த மற்றும் ஒரு மாணவி என்னோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்களோட அனுபவங்கள் இந்த 4 ஆண்டுகள் செய்து பொறியியல் கல்லூரியில் எப்படி இருந்தது, யாருக்கெல்லாம் அவங்க இந்த தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறாங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது விலாசினி ஃப்ரம் ட்ரிபிள் இ, விலாசினி ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட். என்ன கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கு சொல்லுங்க. TCSல பிளேஸ் ஆகிருக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய TCS நிறுவனம் நம்மளுடைய மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை அள்ளி தெளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் விலாசினி இந்த TCS இன்டர்வியூக்கு எப்படியெல்லாம் காலேஜ்லேருந்து கைடன்ஸ் பெற்றுட்டாங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைச்சது, மேனேஜ்மெண்ட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் கிடைச்சது, அதெல்லாம் அவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லுங்கள் விலாசினி. ஃபர்ஸ்ட் வந்து நான் காலேஜில் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே
பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் கொடுத்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணனால தான் நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நிறையா ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து நல்ல மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பிளேஸ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு டிரைவ்லையும் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வகையில் ஊக்கம் அளிச்சாங்க? ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு, அது போக வந்து இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் பாஸ்ட் அவுட் சீனியர்ஸை வச்சு எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லா நடத்துனாங்க, நல்லா பூஸ்டப் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்களா? டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. ரொம்ப அவுட்டர் ஏரியா இருக்கும், எப்படி வர்றதுன்னு அந்த ஒரு கொஸ்டினே இல்லாமல் ஈஸி டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் பண்ணாங்க. ஓகே, இப்போ கண்டிப்பாக மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்றியமையான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஒரு பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு இன்னும் தயார் பண்ணினாங்களா? எந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ், ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் எந்த லெவலில் இருந்தது? நிறைய மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சினாரியோ எலக்யூஷன் ப்ரோக்ராம். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா எங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டேலண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாத்வேயாக அமைந்தது. அதே போக ஸ்மார்ட் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ட்ரைனிங்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போ ஆப்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எழுதுறதுக்குலாம். ஸோ டிசிஎஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அந்த இமெயில் ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரவுண்ட் ஃபாலோயிங்லேயே நீங்கள் அதுக்கடுத்து ஆப்டிடியூடும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆப்டிடியூட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள முடியலன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ண வேண்டி வந்துடும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கோ ஆர் அந்த இமெயில் ரைட்டிங் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நமக்கு வந்து இமெயில் ரைட்டிங்ஸில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணாங்க. எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் எழுதணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எழுதணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் எழுதாதீங்க, அது மாதிரி நிறையா வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆப்ஸ்லேயே வந்து டைமிங் மேனேஜ்மெண்ட்டை பற்றிலாம் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது போக எக்ஸாம்பிள் ஆப்ஸ் டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் நிறையா கண்டக்ட் பண்ணாங்க. வெல், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து ஃபர்தர் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக்கிங்க ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றப்போ ஹெச்ஆர் ப்ளஸ் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய ஷூட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவில் எவ்வளோ அழகாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்க, அதை நீங்கள் அழகாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு ட்ரைனிங் இங்கே வழங்கப்பட்டுச்சு? இது ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ப்ரையராக வந்து மார்க் இன்டர்வியூஸ் நிறையா கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நிறையா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அதில் கேட்ட கொஸ்டின்ஸை விட ஹெச்ஆர் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்டாக நாங்கள் ட்ரெயின் பண்ணனால தான் இந்த மாதிரி ஈஸியாக அச்சீவ் பண்ணுவோம். விலாசினி, இப்போ நீங்கள் டிசிஎஸில் பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்தோடனே உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணியிருப்பீங்க இல்லையா? டிசிஎஸில் பிளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் பேரண்ட்ஸ் எந்த விதமான ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிட்டாங்க? அண்ட் ஹவ் வாஸ் தட் மொமெண்ட் ஆஃப் ஜாய் இன் யுவர் ஃபேமிலி? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அட் ப்ரெசென்ட் நம்ம பொண்ணோட லைஃப் வந்து இப்போ செட்டில்டு அப்படின்ற ஒரு மன திருப்தி வந்து அவங்களுக்கு இருந்தது. ஓகே, we make it sure அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வாசகத்தின் மூலம் தான் ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். 30th March 2015 பிளேஸ்மெண்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு, பார்க்கலாம். வெல், இப்போ என்னோட இணைந்திருக்கிறது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தினேஷ்குமார் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் பிளேஸ் ஆகிறார்கள். இந்த 4 ஆண்டு கால சேது அனுபவம் அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் தினேஷ்குமார், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட், நீங்கள் டிசிஎஸில் பிளேஸ் ஆகிட்டீங்க. இந்த 4 ஆண்டுகள் சேது பொறியியல் கல்லூரியில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கல்லூரி எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் நிர்வாகம், பிளேஸ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையும் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாதனால இது அச்சீவ் பண்ண முடியாது. டிசிஎஸ் வர்றதுக்கு 1 மாதம் முன்னாடி வந்து எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ட்ரைனிங் ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் ஹார்டாக கொடுத்தாங்களோ அவ்வளோ தூரம் ஈஸியாக எனக்கு இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காலேஜ் உள்ளே வர்றப்ப காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக தான் இருக்குது. பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. உள்ள எஜுகேஷன் நல்லா இருக்குது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நிறையா பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுவுமே பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் இப்போ டிசிஎஸ்க்கு நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்த பயிற்சி எவ்வளோ அளவுக்கு உதவியாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் பிளேஸ் ஆகிடுவாங்க. எம்என்சிஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அலங்கரிச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு அடுத்த யூனிவர்சிட்டி ட்ரெயின் பண்ண போக ஒரு புது ப்ரோக்ராம் கூட டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பிளேஸ்மெண்ட் செல்லேருந்து எங்களுக்கு முடிஞ்சளவு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சேஃபாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் எங்கள் ஜூனியர்ஸ்க்கு எங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம் இருக்கோம். அதுக்கு இப்போ தான் ஒரு புது ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேம் வந்து இப்போ சினோ ஃபார் ஜுனோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ காலேஜில் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் ஜூனியர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவோம். இதனால் எங்கள் ஜூனியர்ஸ் நல்லா பிளேஸ் ஆகி பல எமர்ஜென்சியில் ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. இதுக்காக தான் நாங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு 1 மந்த் கோர்ஸ் ஆஃப் டியூரேஷன் இருக்குது, ரிமைனிங் இருக்குது. அந்த 1 மந்தில் எப்போவெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஜூனியர்ஸ் வந்து எங்களால் முடிஞ்ச கிளாஸ் எடுத்துருவோம். எப்படி பிளேஸ் ஆகணும், சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு
ஆப்ஷன்ஸோட ஹார்ட் ஸ்கில்ஸும் கற்றுக்க போகிறோம். ஸ்கில் டெஃபினேஷன் கொடுக்குறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம சினோபாஜனோவில் அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இனிமேல் தான் பொறுத்து பார்க்கணும். இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் டேல நீங்கள் வந்து ஸ்பெஷல் டேட் முன்னாடி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்க போகிறீங்க. ஸோ கிராஜுவேஷன் டேல உங்களோட கிராஜுவேஷன் ஆர்டர் வர உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிற இந்த தருணத்தை எப்படி உணர்வீங்க? டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பட் இந்த பிளேஸ்மெண்ட் டே வச்சு பெரிய பிளேஸ்மெண்ட் ஹெச்ஆர்ஸ், பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸோட ஹெச்ஆர்ஸ் முன்னாடி நாங்கள் பிளேஸ்மெண்ட் லெட்டர் வாங்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக அது எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக இருக்கும். பெற்றோரோடு சேர்ந்து இந்த தருணத்தை நீங்கள் இன்னும் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல், தட் வாஸ் தினேஷ் குமார் ஃப்ரம் சிஎஸ்சி டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகக்கூடிய மாணவர். இதே மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் தங்களுடைய பிளேஸ்மெண்ட் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்களோட பெற்றோர்களோடையும் சரி, அவங்களோட உற்றார்வர்கள் மற்றும் அவங்களோட ஃபேக்கல்டிஸ் எல்லாரோடையும் காத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். பல்வேறு மாணவ மாணவிகள் தங்களோட அனுபவங்களை இந்த பிளேஸ்மெண்ட் டேல நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. பெற்றோர்களோட தங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அழகான தருணத்துல இப்போ நான் இணைஞ்சிருக்க இந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல்வேறு மாணவர்கள் தேங்க் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் வளாகம் தான். ஸோ எக்ஸாக்டா பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிற கேபின் முன்னாடி இருந்தது நான் இப்போ உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இன்னும் தங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் தங்களோட பெற்றோர்களோட நம்மகிட்ட காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ தன்னோட அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கு அடுத்த மாணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகக்கூடிய மாணவர். அவர் யார் அப்படிங்கிறத வந்து நீங்க இப்போ பார்க்க போறீங்க. அவரை வந்து இப்போ எங்க டிபார்ட்மெண்ட்டோட ட்ரைனிங் செல் முன்னாடி வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இப்போ என்னோட இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் அருண்குமார் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அருண்குமார் வந்து டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்காரு. இந்த 4 ஆண்டு கால சேதுவோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்கலாம். 4 ஆண்டுகள் பொறியியல் படிப்பு சேது பொறியியல் கல்லூரியில் படிச்சிருக்கீங்க. இந்த 4 ஆண்டுகள்ல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கட்டும், நம்மளோட மேனேஜ்மெண்ட்ல இருக்கட்டும், எவ்வளவு அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அது மூலமா இந்த வெற்றியை நீங்க எப்படி அடைஞ்சீங்க அதை சொல்லுங்க. நான் ஃபஸ்ட்டு இயர் 12th முடிச்சு கம்மியான சிஜிபிஏ தான் வந்தேன். நான் இந்த